Hello traders, this is Bhuvaneshwaran. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி எந்த மாதிரி முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இந்த லெவலில். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்செல்லாம் பிரேக் பண்ணி தான் கீழே ஓப்பன் ஆனிச்சு. அதே போல் நம்ம இன்னொன்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் என்ன தான் கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் சரி இல்லை டவுன் சைடை நோக்கி போனாலும் சரி உடனே புட் ஆப்ஷன் வந்து எடுத்துட வேண்டாம். ஏன்னா மார்க்கெட்டோட ஓவரால் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடிங்கையும் அப்படி இல்லைனா புல்பேக் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் இதெல்லாம் பிரேக் பண்ணாலும் அடுத்த சப்போர்ட் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரேஞ்ச் சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் இதுக்கு முன்னாடியே இந்த இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிடுச்சு. மேலே போனது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இதை சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதனால் இப்போ இனிமேல் இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதனால தான் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ண முடியாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்சால்டேஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா பிரேக் பண்ணி ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருச்சு. ஸோ நீங்களும் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. டவுன் சைடு என்ன தான் வந்தாலும் திரும்ப நமக்கு லாங் சைடு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த ரெண்டு கேண்டில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைட் கேண்டில் பார்ட் மாதிரி தெரிஞ்சிருக்கு இல்லையா. இது வந்து மதர் கேண்டில், இது வந்து இன்சைட் கேண்டில். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ட்ராக இருக்கலாம், கீழே வந்து ஸ்டாப் லாஸை வச்சுட்டு. ஸோ எல்லோரும் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா லாங் சைடுக்கு வந்து போயிருப்பாங்க. ஸோ நமக்கு எப்போதுமே எங்கெங்கெல்லாம் நமக்கு புல்லிஷ்கான பேட்டர்ன் கிடைக்குதோ, சப்போர்ட் கிட்ட வந்து புல்லிஷ்கான பேட்டர்ன் கிடைக்குதோ அந்த இடத்துல நம்ம பை பண்ண ட்ரை பண்ணணும். ஏன்னா மார்க்கெட்டோட ஓவரால் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. சரி, நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஃபர்ஸ்ட் நிஃப்டியோட இமிடியேட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுவாக இருக்கும், ஸோ நிஃப்டி எப்படி மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆனிச்சு. சப்போர்ட் எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ரேஞ்சை வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு மார்க்கெட்டு. கரெக்டாக இதுக்கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கு. இந்த கேப் எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபில் பண்ணிடுச்சு. இதில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருச்சு. ஸோ மார்க்கெட்டுக்கான இமிடியேட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ரேஞ்ச், ஓகேவா. இந்த விக்கை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது 22,520, சரியா. 22,520ங்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, கீழே இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இங்கே வந்து சப்போர்ட் சொல்லிட்டோம். இதுக்கு முன்னாடி எது மேஜர் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கேண்டில் வந்து நோட் பண்ணி பாருங்களேன். ஸோ இதுக்கு வந்து நிறையா கேப்ஸ் இருக்குது. ஸோ இதுக்குமான நிறையா கேப்புங்கிறது வந்து இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். 22,400. ஸோ நமக்கு இமிடியேட் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து 22,400 இருக்கும். அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த 22,350 நோக்கி மார்க்கெட் வந்து வரும், சரியா. ஆனால் இதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 22,520. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கேண்டில், இந்த பெரிய கேண்டில் ஃபார்மாக இருக்குது இல்லையா, இதில் வந்து நல்ல ஒரு பையிங்கான ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஸோ இந்த கேண்டலோட லோவை பிரேக் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேர், சரியா. அதனால தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் ஒன்று ட்ராப் பண்ணியிருக்கோம், சரியா. இந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்க. இது வந்து கரெக்டாக நீங்கள் பாயிண்ட்டாக வச்சுக்க வேணாம். 400லேருந்து 385, சரியா. இந்த கேண்டலோட லோவையும் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு சப்போர்ட் ரேஞ்ச், இதை மாதிரி வேணால் கூட ட்ராப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும் 400 to 385, சரியா. ஸோ இது வந்து சப்போர்ட் ரேஞ்சாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. நமக்கு சிபிஆரை வச்சு பார்க்கும்போது ஆல்ரெடி நமக்கு தெரியும் வீக்லி சிபிஆருக்கு மேலே தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே போல் எப்போல்லாம் 22,500 கிட்ட போகுதோ மார்க்கெட், அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து வருது. ஃபஸ்ட்டு டைம் பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட போனதும் கரெக்டாக 22,500 கிட்ட மார்க்கெட் போய் க்ளோசிங் வச்சதும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல கேப் அப்பு. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 22,500க்கு மேலே பெரிய அளவில் போயிட்டு க்ளோசிங் வைக்க முடியல. தென் திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஸோ இந்த டைமும் பாருங்கள் மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிருக்கு. ஆனால் க்ளோசிங்கிறது வந்து பெருசாக வைக்க முடியல. 22,500 கிட்டே க்ளோசிங் வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருது. இந்த டைம் வந்து இந்த 22,500க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்காக இந்த லெவலுக்கு மேலே க்ளோசிங் வச்சுது அப்படின்னா ஒரு ஃபர்தராக ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் கொடுக்கறதுக்கான சான்சஸ்ங்கிறது வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வீக்லி சிபிஆரை வந்து பிளாட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு அடுத்தடுத்த சப்போர்ட்டுங்கிறது வந்து பக்கத்திலே இருக்குது. மார்க்கெட் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலும் அடுத்தது இது ஒரு சப்போர்ட் இருக்குது. இதை பிரேக் பண்ணாலும் நமக்கு சிபிஆர் வந்து கீழே சப்போர்ட்டில் இருக்குது. சிபிஆருக்கு மேலே தான் வந்து ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, சரியா. இன்கேஸ் மார்க்கெட் இதை பிரேக் பண்ணுச்சு 520, சரியா. இந்த லெவலை வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக எது வரைக்கும் போகும்னா இந்த R1 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது 22,580. இதையும் நோட் பண்ணிக்கோங்க, சரியா. வீக்லி சிபிஆரோட
R1 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் எப்போதுமே இந்த மாதிரி பெரிய மொமெண்டம் வேணும், இந்த மாதிரி டவுன் சைடோ இல்லை அப் சைட்லையோ பெரிய மொமெண்டம் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ட்ரேடிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க. ஓகேவா? நீங்கள் உங்களோட ரிஸ்க் அண்ட் ரிவார்டை ப்ராப்பராக வைங்க. ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் இல்லை 30 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட்டு. அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ரிஸ்க் ரிவார்டு வச்சுக்கிட்டு மணி மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு சின்னதாக ஒரு என்ட்ரி கூட எடுத்து ஒரு ட்ரேடில் ப்ராஃபிட் பண்ண பாருங்கள். நான் எடுத்தால் பெரிய ட்ரேடை தான் பிடிப்பேன், 0 ஆர் ஹீரோ தான் ட்ரை பண்ணுவேன், இல்லை பெரிய லெவலில் ஏதாவது டபுள் ஆக்குற மாதிரியோ இல்லை ட்ரிபிள் ஆக்குற மாதிரியோ அமௌண்ட்டில் அந்த மாதிரி ட்ரேடை தான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்லாம் போனீங்க அப்படின்னா எந்த லெவலுக்கு உங்களால் ரிஸ்க் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஸோ அது வந்து ஒரு டிசிப்ளினான ட்ரேடாக வந்து இருக்காது. சரியா? அதனால் நம்ம மார்க்கெட்டோட ஓவரால் ட்ரெண்ட் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்க போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு ப்ராப்பரான ரிஸ்க் ரிவார்டை வந்து வச்சுக்கிட்டு நம்ம ட்ரேடில் என்ட்ரி ஆகணும். அது சின்ன ட்ரேடாக இருந்தால் கூட பரவாயில்ல, நமக்கு எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்போ மட்டும் தான் ட்ரேடில் என்டர் ஆகணும். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காத வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நெக்ஸ்ட்டு நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன காமிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டேவோட க்ளோசிங்கோட டீட்டெயில்ஸ். சரியா? ஸோ இதில் நமக்கு 22,500 அதிகமான கால் வந்து ரைட் ஆயிருக்கு. நம்ம சொன்னோம் இல்லையா, ஒவ்வொரு டைமும் 22,500 கிட்ட மார்க்கெட் போகும்போது ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதே மாதிரி தான் ஆயிருக்கு. 22,500 வந்து அதிகமான கால் வந்து உங்களுக்கு ரைட் ஆயிருக்கு. புட் சைடில் இந்த அளவுக்கு ஹெவியாக எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ரைட் ஆகலை. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா 22,500 காலை பிரேக் வச்சுது, நல்லா க்ளோசிங் வச்சுது அப்படின்னா ஃபர்தராக ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். அது 22,600 வரைக்கும் கூட மார்க்கெட் போகும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் 22,580 தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வீக்லி சிபிஆரோட R1 இருக்குது. அப்படிங்கிறப்போ 22,500க்கு மேலே அந்த 520க்கு மேலே நல்லா ஒரு பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுது மார்க்கெட் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 50-60 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே மார்க்கெட் வந்து ரேலி ஆகும். நாளைக்கு மார்னிங் 9:15க்கு மேலே 9:20 கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு பாருங்கள். 22,500 அதிகமான கால் வந்து அப்படியே ரைட் ஆகி கண்டினியூ ஆகிட்டு இருக்கா, இல்லை இதில் ஏதாவது குறைஞ்சிருக்கா, குறைஞ்சி புட்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு பாருங்கள். சப்போஸ் புட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். 22,500 ஈஸியாக பிரேக் பண்ணிடும். சரியா? இல்லை இன்றைக்கி மாதிரி மார்க்கெட் ஏதாவது கேப் டவுனில் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு நல்ல சப்போர்ட்டை தேடும் மார்க்கெட்டு. அந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப 22,500 வந்து நோக்கி வர மாதிரி இருக்கும். ஸோ மார்க்கெட் எந்த மாதிரி ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். நமக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச். ஓகேவா? இந்த ரேஞ்சை வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதாவது இமிடியேட் சப்போர்ட்டாக இந்த ரேஞ்சை வந்து வச்சுக்கோங்க. 47,550லேருந்து 485. ஓகேவா? இந்த ரேஞ்சை வந்து வேணா இதை வந்து ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி கூட நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ராப் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. இமிடியேட் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இந்த பாயிண்ட்டு. ஆனால் ரெசிஸ்டன்ஸ் வந்து பக்கத்துலேயே இருக்குது. சரியா? இந்த ஆல் டைம் ஹையை இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு மார்க்கெட் அப்படின்னா இன்னும் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா அப்சைடு மூவ்மெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ நமக்கு இமீடியட் சப்போர்ட்டுங்கிறது இந்த ரேஞ்சு. ஒவ்வொரு டைமும் பாருங்கள் மார்க்கெட் இந்த இடத்துல கன்சால்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பையிங் ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் திரும்ப கீழே வர தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குது. சரியா? மார்க்கெட்டை புஷ் பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு செல் பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் மார்க்கெட் ஒவ்வொரு டைமும் கீழே வரும்போது எல்லாரும் பை பண்ணி மார்க்கெட்டை மேலே தான் கொண்டு போக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து மோஸ்ட்லி நாளைக்கு பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வீக்லி சிபிஆரை வந்து நம்ம ட்ராப் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம வீக்லி சிபிஆர் வச்சுருக்கோம். நமக்கு பார்த்தீங்கன்னா R1க்கு மேலே தான் வந்து ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சரியா? கரண்ட் வீக்கோட சிபிஆரோட R1க்கு ரெசிஸ்டன்ஸ் 1க்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இது வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, ப்ரீவியஸ் வீக்கோட அதாவது லாஸ்ட் வீக்கோட சிபிஆரோட R2 வந்து இந்த ரேஞ்ச் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. சரியா? இந்த ஊருக்கு பாருங்கள், இதுதான் R2. ஸோ இதுவாக வந்து கூட இந்த லெவல் கிட்ட தான் இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கலாம். மார்க்கெட் வந்து 48,000 கூட ரீச் ஆகலாம். இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் கூட 200-300 பாயிண்ட் நல்லாவே மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஸோ 47,700 வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸு. அந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரியா? ஆனால் நாளைக்கு மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் மூவ்மெண்ட் கொடுக்குமா என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.